Sixth question, major thrusts of national policy on education NEP 1986. NEP 1986 வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு ஒரு குரூசியல் ரோலா இருக்கு. எதுலன்னா பிளான் பண்ணதுல, கோஆர்டினேஷன் பண்ணது, மானிட்டர் பண்ணதுல, எவாலுவேஷன் பண்ணதுல வந்து ஒரு குரூசியல் ரோல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லெவல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் த்ரோ ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இது வந்து கரெக்ட், ஏ வந்து கரெக்ட். அப்புறமா வந்து பி ஆப்ஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம். இது வந்து நமக்கு செய்தாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ஸ்பர் பண்ணுதாங்க. ஸ்பர்னா தூண்டுதாங்க. இந்தியா ஃபுல்லா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எக்ஸ்பேன்ஸ் பண்ணதுக்கு வந்து நம்மளை வந்து தூண்டுது வந்து என்னது, NEP 1986. நெக்ஸ்ட் வந்து சி ஆப்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் பராக். அந்த பராக் வந்து நமக்கு என்ன செய்தாங்கன்னா, நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த NEP 2020. இது வந்து NEP 1986. அப்போ இது வந்து நமக்கு தப்பு. இது வந்து பராக் வந்து NEP 2020ல தான் கொண்டு வந்தது. இதோட எய்ம் என்னன்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். அசஸ்மெண்ட் பண்ணதுல வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டி ஆப்ஷன், conferring autonomous status on selected colleges. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு காலேஜை வந்து கிராண்ட் பண்ணி ஒரு கிரேட்டர் ஃப்ரீடம் கொடுக்கணும்னா அது வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணதுல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறமா இ ஆப்ஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 2 மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் மெரு. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ்னா மெருன்னு அர்த்தம். ஈச் ஸ்டேட். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெருவை பத்தி, மெரு வந்து என்னன்னா NEP 2020ல தான் அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்டே வந்திருக்கு. சரியா, ஹையர் எஜுகேஷனுக்காக வந்தது. NEP 1986ல வந்து நமக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அப்புறமா வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து யூனிவர்சலைசேஷன் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது. அப்ப நமக்கு எதெல்லாம் கரெக்ட், ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஏ கரெக்ட், அப்புறமா டி கரெக்ட், பராக் வந்து NEP 2020, மெரு வந்து NEP 2020. அப்போ ஏ பி டி வந்து நமக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், to experience the educational value one most extract its net meaning through. இதோட ஆப்ஷன் வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ். சரியா, எஜுகேஷனல் வேல்யூ இஸ் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் பை ரிஃப்ளெக்டிங் ஆன் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து அந்த எஜுகேஷனல் வேல்யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு வந்து நாம வந்து எது வழியா பண்ணுவோம், ரிஃப்ளெக்டிங் வழியாக பண்ணுவோம். நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்புறமா வந்து இன்டர்னலைசிங் நாலேஜ். நமக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா வந்து இன்டர்னலைசிங் நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்புறமா வந்து டிரைவிங் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எது கூடலாம் வந்து கனெக்ஷன் இருக்கு, எது கூடலாம் கனெக்ஷன் இருக்குன்னா, communication consequences and the decision may be related, but reflection is the primary process to extract net meaning. இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ரிலேட்டடா உள்ளது. ஆனா பிரைமரி பர்பஸ் எதுல இருக்கு, ப்ராசஸ் எதுல இருக்குன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஏ. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ARPANET? ARPANET வந்து யாரு டெவலப் பண்ணாங்கன்னா, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்சஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ARPANETோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். அப்ப நமக்கு எது வரும், ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இது பி ஆப்ஷன் அட்வான்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்துடுது. அப்புறமா வந்து தேர்ட் வந்து அப்ளைடு வந்துடுது. நமக்கு அட்வான்ஸ் தானே வேணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து அமெரிக்கன் வந்துடும். அப்போ ஏ வந்து நமக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கரெக்ட். how many millennium development goals, MDG வந்து was adopted by United Nations. MDG ல நமக்கு எத்தனை கோல்ஸ் இருக்குன்னா 8 கோல்ஸ் இருக்கு.
என்னெல்லாம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் ஃபர்ஸ்ட்ல உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி எஜுகேஷன், அப்புறமா வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி, அடுத்தது அப்புறமா வந்து இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த், அடுத்தது வந்து HIV எய்ட்ஸ், 7th வந்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி சாரி, 8th வந்து டெவலப் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும், நல்ல வயிறு பசியோடு இருப்பாங்க, அப்போ பாவர்ட்டி அந்த ஹங்கர், அப்போ ஹங்கர் வந்து எதனால வருது, நம்ம பாவர்ட்டியா இருக்கனால வருது, அப்போ பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். அதுக்கப்புறமா இது போனா நமக்கு என்ன செய்யணும், இந்த பாவர்ட்டி ஹங்கரும் போவதுக்கு வந்து காமராஜர் பீரியட்ல வந்து பிரைமரி எஜுகேஷன் கொடுத்தாங்க. அந்த பிரைமரி எஜுகேஷனுக்கு மக்கள் போகும்போது பியூபிள்ஸ் வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து வயிறு பசி எல்லாம் தீத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் எஜுகேஷன் ஆயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் எஜுகேஷன் ஆயிட்டோம், நம்ம என்ன செய்வோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எதிர்பார்ப்போம், ஆணும் பெண்ணும் சமனும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஹெல்த் இஷ்யூஸை பார்க்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கும்போது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து கரெக்டா இருக்கணும்னா சைல்டு மார்டாலிட்டி வந்து இருக்கக்கூடாது. அப்போ ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி. சைல்டு வந்து உலகத்துக்கு வரணும்னா அப்போ என்ன செய்யணும், மெட்டர்னல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ அந்த மெட்டர்னல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த மெட்டர்னல் ஹெல்த்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. அப்போ HIV டெஸ்டும் அதுல ஒண்ணா எடுப்பாங்க. சரியா, இந்த HIV எய்ட்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கும்னா என்விரான்மெண்ட்ல வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கணும், நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை வந்து இருக்கணும், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், குளோபல் பார்ட்னர்ஷிப்பை வந்து அச்சீவ் பண்ணலாம். இதுதான் MDG. ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், அடுத்து பிரைமரி எஜுகேஷன், அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அடுத்தது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கும்போது என்ன செய்யணும், குழந்தைங்கள்லாம் இறக்கக்கூடாது. அப்போ சைல்டு மார்டாலிட்டி, ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி. குழந்தைங்க வந்து நல்ல மாதிரி இருக்கணும்னா அம்மா கரெக்டா இருக்கணும், அம்மா நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்போ இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த், அடுத்தது HIV எய்ட்ஸ், அடுத்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அப்புறமா வந்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி வரும்போது நமக்கு என்ன வரும், டெவலப் ஆகும், நாம வந்து டெவலப் ஆகும், டெவலப் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. A வந்து goals are decided in the context of the needs of a nation. அடுத்து feedback is obtained at local level. அடுத்து team teaching, time for completion of the task in same for all student. Goals are decided in the context of the needs of nation. Goals வந்து டிசைட் பண்ணியிருப்போம். சரியா, கோல்ஸ் நம்ம டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த கோல்ஸ் டிசைட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் இஸ் அப்டைன்ட் அட் லோக்கல் லெவல். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஃபீட்பேக் எதுல கொடுப்பாங்க, மாடர்ன் டீச்சிங் டெக்னாலஜில வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. அப்போ 3-1 எங்க இருக்கு, 4th ஆப்ஷன். இன்னும் ரெண்டையும் பாத்திரலாம். டீம் டீச்சிங்னா என்னது, டீம் டீச்சிங் எதுல வரும், எஜுகேஷனல் டெக்னாலஜில வரும் தானே. அடுத்து டைம் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டாஸ்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்று போல இருக்கும் போது, இப்போ வந்து ஒரு கிளாஸ் வரும் வந்து 45 மினிட்ஸ்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ அது என்னது, ட்ரெடிஷ்னல் டீச்சிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுதாங்க. அப்போ 3-1-4-2 எங்க இருக்கு, 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து தேர்டீன்த், இது மேட்ச் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரிசர்ச் பத்தினது. அப்புறம் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, ரிசர்ச்சர் கண்டினியூஸ் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனலைசஸ் till the satisfactory findings are derived. ரிசர்ச்சர் கண்டினியூஸ் டேட்டா கலெக்ஷன், ரிசர்ச் வந்து கண்டினியூஸா டேட்டா கலெக்ட் பண்ணுதாங்க, அதை அனலைஸ் பண்ணுதாங்க டில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அது என்னது, கிரவுண்டட் தியரி. கீழ இருந்தே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்ப அது கிரவுண்டட் தியரி. அடுத்து நெக்ஸ்ட் பி ஆப்ஷன்,
study of change in emotional maturity of the students with passage of time. டைம் வந்து எதுக்கு இது பண்ணுவோம், டெவலப் பண்ணதுக்கு, அப்படிதானே? ஸ்டடி ஆஃப் சேஞ்ச். சேஞ்ச் வந்து எதுல வரும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா ஏஜஸ் வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏஜஸ்ல வந்து யார் யார் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி தருவாங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து அந்த என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி டெவலப் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணது வந்து டெவலப்மெண்டல். ஸ்டடி ஆஃப் சேஞ்ச் இன் எமோஷனல் மெச்சூரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேசேஜ் ஆஃப் டைம். அப்ப இதுல கீ பாயிண்ட் என்ன எடுக்கணும், ஸ்டடி ஆஃப் சேஞ்ச் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து என்ன எடுக்கணும், ரிசர்ச்சர் கண்டினியூஸ் டேட்டா கலெக்ஷன் எடுக்கணும். கண்டினியூஸ் டேட்டா கலெக்ஷன்னா கிரவுண்டட்ல இருந்தே வரும் தானே. அப்புறமா வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டடி ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஒன் வேரியபிள் ஆன் அனதர் வேரியபிள் இன் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன். கண்ட்ரோல் சிச்சுவேஷன் எதுல இருக்கும்னா நமக்கு கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் வந்து எதுல இருக்கும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் நம்ம. காஸ் அண்ட் எஃபெக்ட், அந்த ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஒன் வேரியபிள், அது வந்து இன்னொரு வேரியபிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து சயின்ஸ் ப்ராக்டிக்கல்லாம் பண்ணும்போது ஒரு 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 வேரியபிள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அதுக்கப்புறமா நமக்கு வந்து அதுல என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அதான் எக்ஸ்பெரிமெண்டல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் சோசியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ஒர்க்கிங் உமன். ஒர்க்கிங் உமனை வந்து ஒவ்வொருத்தரையா சர்வே பண்ணது, சோசியல் ப்ராப்ளத்தை வந்து சர்வே பண்ணது ஒர்க்கிங் உமன். இப்போ வேலைக்கு போற பெண்கள்லாம் எவ்வளவு என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுதாங்க, அது வந்து சர்வே தானே. ஒரு இடத்துல வந்து ஒரு விதமான, ஒரு இடத்துல வந்து டாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு இது இடத்துல வந்து செக்ஷுவலா அபியூஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து இது ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து சர்வே. இப்ப நமக்கு என்னது இருக்கு, ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3. அப்போ இல்லாததெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ 4 ஏக்கு வந்து 4ன்னு வரும்போது என்ன செய்யணும், 4 கட் பண்ணி விட்டுறணும். 4 ஆப்ஷனை கட் பண்ணி விட்டுறணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணோம்னா நமக்கு 1ம் 3யும் இருக்கும். அப்போ 1லயும் வந்து 4 இருக்கு, 1ல ஏக்கு 4 இருக்கு, 3ல ஏக்கு 4 இருக்கு. அட் த சேம் கைண்ட் ஆல்சோ பிக்கும் 3 இருக்கு, பிக்கும் 3 இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சிக்கு வந்து நமக்கு என்ன பார்த்தோம், ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஒன் வேரியபிள் டு அனதர் வேரியபிள் இன் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன். அது வந்து என்னது, நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல். அப்போ நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும், அப்படிதானே? ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்போது நமக்கு எது கரெக்டா இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. A 4, B 3, C 2, D வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ கொஸ்டின் ஆன்சர் என்னது, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து CD-ROM ஸ்டாண்ட்ஸ் ஃபார், CD-ROM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன வரும், CD-ROMக்கு காம்பாக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி. அப்ப என்னது கரெக்ட், நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 15th பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, லேர்னிங் as second language takes little time and effort. இது வந்து ஒரு மித்து. செகண்ட் லாங்குவேஜ் நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் லிட்டில் டைம் ஆகும், அப்புறம் வந்து எஃபோர்ட் போடணும். இது வந்து ஒரு மித்து. அப்போ ஏ வந்து கரெக்ட். இதுல எதுல எல்லாம் ஏ இருக்கு, 1லயும் 3லயும் ஏ இருக்கு. அப்போ 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணி விட்டுறணும். அது ரெண்டையும் தான் நம்ம வந்து பார்க்கணும், 1ஐயும் 3ஐயும். ஆல் bilingual easily maintain both languages. இது வந்து நமக்கு வந்து தப்பு, இது வந்து ட்ரூ இல்ல. bilingual easily maintain both language, bilingual வந்து both languageலயும் இருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அது ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தப்பு. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் a second language takes little time and effort. இது வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு. லேர்னிங் செகண்ட் லாங்குவேஜ் டேக்ஸ் லிட்டில் டைம் அண்ட் எஃபோர்ட், அது மித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தப்பா தானே இருக்கும்.
அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல் bilingual easily maintain both languages. இதுவும் ஒரு மித்து. அப்ப நமக்கு ஏயும் டியும் வந்து கரெக்ட். அப்ப ஏடி எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஏடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 16th. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் மாடல் ஆஃப் லிசனிங் அண்ட் லிசனிங் சீக்வன்ஸ். இது வந்து கரெக்டான ஆர்டர்ல வந்து எழுத அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்னா இதுல இல்லாததையும் சேர்த்து பார்க்கலாம். ரிசீவிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும். அப்ப ரிசீவ் பண்ணதை என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப எது இருக்கு? ரிசீவ்க்கு அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. அப்ப இ வந்து ஃபர்ஸ்ட் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? ரெண்டாவது ரிமெம்பர் பண்ணி பார்ப்போம். அப்போ சி அதுக்கப்புறமா கரெக்ட். ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். எவாலுவேஷன் வந்து இதுல இல்ல. அப்ப எவாலுவேஷன் பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா? அப்ப இதுல எதெல்லாம் கரெக்ட்? அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட், சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் எது மூலமா பண்ணுவோம்? ஹியரிங் மூலமா தான் பண்ணுவோம். சரியா? ரிசீவ் எது மூலமா பண்ணுவோம்? ஹியரிங் மூலமா பண்ணுவோம். அப்படி ஹியரிங் மூலமா பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹியர் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஹியர்னா ரிசீவ்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ டிஇ. நெக்ஸ்ட் வந்து என்னது? அதுக்கப்புறமா வந்து ரிமெம்பர் பண்ணுவோமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிமெம்பர் பண்ணுவோமா? ரிமெம்பர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்னா ரிமெம்பர் பண்ணிட்டு இன்டர்பிரட் பண்ணுவோம். இன்டர்பிரட்னா எவாலுவேஷன் அர்த்தம். இன்டர்பிரட்னா என்னது? எவாலுவேஷன் அர்த்தம். அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹியர் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ரிமெம்பர் பண்ணுவோம், இன்டர்பிரட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்போ டிஇ சி, டிஇ சி, அப்புறமா வந்து ஏபி. அப்ப அது எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Next 17th question. Select correct order of finalizing research problem. Research problemத்துல வந்து நம்ம first என்ன செய்வோம்? Selecting the area of research first வந்து select பண்ணுவோம். அப்படிதானே? first select பண்ணிட்டு next என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து ரிவ்யூ பண்ணுவோம். சரியா? அப்போ ரிவ்யூ பண்ணது எதுல வரும்னா ஸ்டடி ஆஃப் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ரிசர்ச்சர்ஸ். ஏற்கனவே இருக்குதுல, ஏற்கனவே இதுல இருக்கு ரிவியூவிங் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி இதுல போட்டு ப்ரீவியஸ் ரிசர்ச்னு போட்டிருக்கு. என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அடுத்தது ப்ரீவியஸ் ரிசர்ச்ல இருந்து எடுக்கணும். அப்போ பிக்கு அடுத்தது டி வரும். இதுல பிக்கு அடுத்தது டி எங்க இருக்கு? அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பியும் பார்த்தாச்சு, டியும் பார்த்தாச்சு, ரெண்டனா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை ரிசர்ச் ப்ராப்ளம். அடுத்து பிடி ஐடென்டிஃபை த ரிசர்ச் கேப். எவ்வளவுக்குள்ள கேப் இருக்குன்னு பாக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்? ஐடென்டிஃபை ரிசர்ச் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை ரிசர்ச் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம்? செலக்டிங் த ஏரியா ஆஃப் ரிசர்ச். அப்புறமா வந்து ஸ்டடி ஆஃப் டிஃபரன்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ரிசர்ச்சர்ஸ் ரெண்டாவது உள்ளது. அதுக்கப்புறமா வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். என்ன கேப், எவ்வளவு கேப்ல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை ரிசர்ச் ப்ராப்ளம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டிஃபைனிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். இதுல என்ன? செலக்டிங் ஏ broad research area ஃபர்ஸ்ட் உள்ளது. reviewing existing literature ரெண்டாவது உள்ளது. identifying a research gap அது வந்து மூணாவது உள்ளது. நாலு என்ன? formulating a specific research problem அது வந்து என்னது? நாலாவது உள்ளது. identify the problem இது வந்து அஞ்சாவது உள்ளது. ஓகே.
Next வந்து what are the factors to be considered while selecting a communication media? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு செலக்டிங் ஒரு கம்யூனிகேஷன் மீடியாவை வந்து செலக்ட் பண்ணதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? இது வந்து என்னது it should be costly. இது வந்து காஸ்ட்லியா இருக்கும். கம்யூனிகேஷன் மீடியா வந்து காஸ்ட்லியா இருக்குமா? அதுக்கப்புறமா வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி, அதுக்கப்புறமா வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். அவைலபிலிட்டி எப்பவுமே நமக்கு இது கிடைக்கும். கம்யூனிகேஷன் மீடியா வந்து எப்பவுமே கிடைக்கும். அப்போ என்னது சிடிஇ தான் ஆப்ஷன். எங்க இருக்கு? மூணாவது உள்ளதுதான் கரெக்ட். சிடிஇ. Which of the following is not an element of communication with the communication process cycle? நமக்கு வந்து சேனல் வேணும், ரிசீவர் வேணும், சென்டர் ரிசீவர் சேனல், இந்த மூணுமே கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய ப்ராசஸ். அப்போ டைம் மட்டும் இதுல கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தப்பு. Which of the following are considered as fallacies of relevance? fallacies of relevance ன்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வரும்னா, இது என்னதுன்னா ஒரு ஃபால்ஸ் காசு இருக்கும். சரியா? ஃபால்ஸ் காசு இருக்கும். அதுதான் fallacies of relevance. இது வந்து இன்ஃபார்மல் fallacy. இதுல என்னெல்லாம் வரும்? ஆட் ஹோமோனியம் வரும், அப்புறமா ஸ்ட்ராமேன் வரும், ரெட் ஹேரிங் வரும். ஃபால்ஸ் காசு வந்து எதுன்னா ஃபால்ஸ் காசு வந்து இதுல வராது. இந்த ஒண்ணு மட்டும் தப்பு. ஆட் ஹோமினம், ஸ்ட்ராமேன், ரெட் ஹெரிங். அப்புறமா என்னதெல்லாம் வரும்னா அப்பீல் டு அத்தாரிட்டி வரும். இதுல அப்பீல் டு எமோஷன் வரும். The fallacies of relevance கீழே என்னெல்லாம் வரும்னா ஆட் ஹோமோனியம் வரும், ஸ்ட்ராமேன் வரும், ரெட் ஹெரிங் வரும். அப்ப இதுல ஏசிடி வந்து கரெக்ட். அப்ப ஏசிடினா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். இதுக்கு இது கூட எக்ஸ்ட்ராவா என்ன வரும்னா அப்பீல் டு அத்தாரிட்டியும் அப்பீல் டு எமோஷனும் வரும். அப்புறம் வந்து இந்த ஃபால்ஸ் காசு இருக்குல்ல, அது என்னன்னா ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரெண்டு ஈவெண்ட்ஸுக்கு இடையில இருக்கும். அதுதான் ஃபால்ஸ் காசு. சரியா? இது வந்து இது கூட என்னெல்லாம் வரும்னா fallacy of presumption. fallacy of presumption வந்து fallacy of presumptionம் casual fallacyயும் இதுக்கு கீழே வரும். இது கூட உள்ளது, இதுக்கு ஈக்குவலா உள்ளது எது? fallacy of presumption, casual fallacyயும். இது வந்து என்னன்னா casual relationship between two events, ரெண்டு ஈவெண்ட்ஸுக்கு இடையில கேஷுவலா ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அதை சொல்லக்கூடியதுதான் ஃபால்ஸ் காசு. அப்புறம் வந்து an IP address consists of. IP address வந்து எதுனா எத்தனை பிட் இன்டீஜர் இருக்குன்னா 32 பிட் இன்டீஜர் வந்து இருக்கும். சரியா? அடுத்த 60 பிட் இன்டீஜர்ல என்னதெல்லாம் இருக்கும்னா CPU, ALU இருக்கும். ALUனா என்னது? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அப்ப நமக்கு ஆப்ஷன் எது கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அப்புறமா வந்து choose the correct statement. சரி, ஃபர்ஸ்ட் டீல இருந்தே பார்ப்போம். bootstrap loader is an example of entertainment software. இது வந்து என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் இல்ல, இது வந்து கம்ப்யூட்டருக்குள்ளாலே இருக்கும் நமக்கு. சரியா? கம்ப்யூட்டருக்குள்ளாலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிர்ம்வேர். இது வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரி. அதுக்கப்புறமா வந்து இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்னா
நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அது தன்னால ஆக்டிவேட் ஆகும். அப்ப இது வந்து என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து கிடையாது. பூட் ஸ்ட்ராப் லோடர் வந்து அதுக்குள்ளாலே இருக்கக்கூடிய ஃபிர்ம்வேர் ரீட் ஒன்லி மெமரியா இருக்கக்கூடியது. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது மேட்லேப் வந்து மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர், இது கரெக்ட். அப்போ என்னது சி கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன செய்யணும், டி இதுல இருக்கு. அப்போ டி நமக்கு தப்புன்னு ஆயாச்சு. அப்போ ஏ, அப்போ என்னத்தெல்லாம் கட் பண்ணணும், சி தேர்ட் ஆப்ஷனை கட் பண்ணிடலாம், ஃபோர்த் ஆப்ஷனை கட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து இதுல வந்து சிஏ இல்லை, நமக்கு சி கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், ஏயும் சியும் தான் ஆன்சரா வந்துடும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்கியூஎல்னு பார்க்கும்போது எக்ஸ்கியூஎல் சர்வர் இஸ் லோக்கல் நெட்வொர்க் சர்வர். இது வந்து ஒரு லோக்கல் நெட்வொர்க், இது வந்து லோக்கல் நெட்வொர்க் சர்வர் இல்ல, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும்ல, ஒரு சர்வர் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் நமக்கு உள்ளது. ஆனா இதுல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து லோக்கல் நெட்வொர்க் சர்வர்னு கொடுத்தா, இது சர்வர் இல்ல, ஒரு நெட்வொர்க் நமக்கு எஸ்கியூஎல். அப்புறமா வந்து என்னது எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டாக்குமெண்ட்ல இருக்கும், டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து பண்ணி வைப்போம். அப்போ ஏயும் சியும் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். arrange the phases of life cycle analysis for information on environmental effect of products first to last, from first to last. ஃபர்ஸ்ட்ல இருந்து இது லாஸ்ட் வரை இது பண்ணணும். லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் ஆட் அப்ரிவேஷன் என்னன்னா லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், LCAன்னு சொல்லுவாங்க. சரியா, இதுல இருக்கக்கூடியதுதான் இந்த இன்வென்டரி, இனிஷியேஷன், இம்பாக்ட், இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணிட்டு என்ன செய்யணும், இன்வென்ட் பண்ணணும். இன்வென்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், அதுல உள்ள இம்பாக்ட் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இனிஷியேஷன் எங்க இருக்கு, இதுல பி ஆப்ஷன், அப்படிதானே. அப்போ பி ஆப்ஷன் எதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, 4ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க 3ஐயும் நம்ம கட் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 4 ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இனிஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், இன்வென்ட்ரி பண்ணணும், அப்படிதானே. இன்வென்ட்ரி பண்ணிட்டு என்ன செய்யணும், இம்பாக்ட் பண்ணணும். இம்பாக்ட் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். which are the characteristics of research. ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னெல்லாம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது இட் ஆல்வேஸ் எய்ம்ஸ் டு டெவலப் நியூ தியரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மொத்தமா பார்த்துக்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து எம்பிரிக்கலா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், அப்புறம் வந்து கண்ட்ரோலா இருக்கணும், அடுத்து வேலிடா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும், அப்புறமா அப்ஜெக்டிவா இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். சிஸ்டமேட்டிக்ல இருந்தா அதுக்கப்புறம் எம்பிரிக்கலா இருக்கணும். அப்புறமா அது எம்பிரிக்கலா ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், லாஜிக்கலா இருக்கான்னு பார்க்கணும். லாஜிக்கலா இருந்தா பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல்டா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வேலிடான்னு பார்க்கணும். அப்புறமா வந்து ரிலையபிளா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது அப்ஜெக்டிவா இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். நமக்கு என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இது ஆல்வேஸ் எய்ம் டு டெவலப் நியூ தியரி. சப்போஸ் ஏற்கனவே இருக்கிறதையும் நம்ம வந்து டெவலப் பண்ணி காமிக்கலாம். அப்போ டெவலப் நியூ தியரி இது வந்து ஃபுல்லாவே அப்படி இருக்காது. அப்போ என்ன செய்யணும், இட் இஸ் ஏ சயின்டிபிக் ப்ராசஸ். இது வந்து கரெக்ட், சயின்டிபிக் ப்ராசஸ் தானே உங்களுக்கு வந்து ரிசர்ச். அப்போ அது கரெக்ட். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், லாஜிக்கல் ரீசனிங் இஸ் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங் டூரிங் ரிசர்ச் ப்ராசஸ். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லாஜிக்கல் மேக்கிங் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்ட் தானே, லாஜிக்கல் ரீசனிங் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தானே. அப்போ பியும் சியும் கரெக்ட். இதுல பிசி எதுல இருக்கு, அப்போ பிசி இதுல இருக்கு, 3 ஆப்ஷன்ல இருக்கு. பிசி ஃபர்ஸ்ட்ல பிசிடி, அடுத்தது ஏபிசி, அடுத்தது பிசி. அப்போ டிஏ கட் பண்ணிருங்க. டிஏ கட் பண்ணோம்னா அப்போ டிஇ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். BC hypothesis testing is done in every kind of research. எல்லாத்துலயுமே ஹைபோதேசிஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுலயும் ஒரு இதுல இருக்கும், ஒரு இதுல இருக்காது. அப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ டி இதுல எதுலலாம் இருக்கு,
ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, ஃபோர்த் கட் பண்ணியாச்சு, இப்போ டி இதுல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கட் பண்ணிருந்தோம். அப்போ நமக்கு பிசிஇ அப்போ அப்படிதானே. அப்போ ஏபிசி வந்து ஏ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், ஏ நமக்கு கிடையாது. இப்போ என்ன செய்யும், சி ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். it collects analyze evidence to derive finding பண்ணதுக்கு என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும்னா சொன்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், கண்ட்ரோல்டா இருக்கணும், எம்பிரிக்கலா இருக்கணும். கலெக்ட் பண்ணணும், அடுத்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணனாதான் அந்த எவிடன்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்னதெல்லாம் கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், இ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் எது, தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து எப்ப அடாப்ட் பண்ணாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் இது வந்து ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சிஓபி COP21 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து எப்போ அடாப்டட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 12 2015. இதோட எய்ம் என்னன்னா அந்த குளோபல் வார்மிங் வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கு அபவா இருக்கிறத கம்மி பண்ணணும். இன் பிட்வீன்ல 1.5ல இருந்து 2 வரை இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். இது வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வந்து கம்மி பண்ண முடியாது. Next, which of the following statements is false in the context of research? இதுல வந்து which of the following statement is false in the context of research? இது வந்து என்னன்னா ஆப்ஷன் என்னன்னா 4. சரியா, ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, இண்டக்டிவ் அண்ட் டெடக்டிவ் ரீசனிங் ஆர் அப்ளைட் இன் த ரிசர்ச் ப்ராசஸ். அப்போ இது நம்ம கரெக்ட் தானே. இண்டக்டிவ் யூஸ் பண்ணுவோம், டெடக்டிவ் ரீசனிங் யூஸ் பண்ணுவோம், அப்ளைட் இந்த ரிசர்ச் ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். வெரிஃபியபிள் ஃபைண்டிங்ஸ் ஆர் டிரைவ்டு பை த ரிசர்ச் ப்ராசஸ். நமக்கு யூஸ் பண்ணுவோம்ல, வெரிஃபை பண்ணுவோம், அப்படிதான் ஃபைண்டிங் வந்து வெரிஃபை பண்ணுவோம். அப்புறமா வந்து இதை டிரைவ் பண்ணக்கூடியதா இருக்கும் ரிசர்ச் ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் ஆன்சர் மீனிங்ஃபுல் கொஸ்டின் சயின்டிஃபிக்கலி. நம்ம சயின்டிஃபிக்கலியா தான் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது எதுக்காக கண்டக்ட் பண்ணதும், ஒரு ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக தான் கண்டக்ட் பண்ணதும். அப்போ அது என்னது, இந்த மூணுமே நம்ம கரெக்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் வந்து நல்லா பார்க்கணும். ஃபால்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரிசர்ச். ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் இட் நெசசரிலி இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஏரியா விச் இஸ் கண்டக்டட். அப்போ இது நமக்கு தப்பு. அப்போ நமக்கு என்னது, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன, கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆர் கனெக்டட் பை. எது கூட வரும், நமக்கு மூட் வராது, அப்புறம் ஃபேலசி வராது, கொஸ்டின் வராது, கோப்புலா. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து அசிதா, பதிதா, விருத்தா, சாவிய பிகாரா. அசிதா. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அசிதா. அசிதானா என்னது, நமக்கு இது வந்து ஒரு அன்ப்ரூவனா இருக்கும். அசிதானா அன்ப்ரூவன் மிடில் டேர்மா இருக்கக்கூடியது அசிதா. அப்புறமா வந்து பதிதானா என்னன்னா கான்ட்ராடிக்டடா இருக்கும். மிடில் டேர்ம் வந்து எப்படி இருக்கும், கான்ட்ராடிக்டடா இருக்கும். அது வந்து பதிதா. அசிதானா வந்து அன்ப்ரூவனா இருக்கும், ப்ரூவ் பண்ண முடியாது. அப்புறம் பதிதா வந்து கான்ட்ராடிக்டடா இருக்கும். அப்புறமா விருத்தா வந்து என்னது, கான்ட்ரரியா இருக்கும்.
அப்புறமா வந்து சாவிய பிகாரா வந்து irrelevant-ஆ இருக்கும். சாவிய பிகாரா எப்படி இருக்கும்? irrelevant-ஆ இருக்கும். அசிதா எப்படி இருக்கும்? unproven-ஆ இருக்கும். பதிதா எப்படி இருக்கும்? கான்ட்ராடிக்டடா இருக்கும். விருத்தா வந்து கான்ட்ராரியா இருக்கும். சாவி பிகாரா வந்து irrelevant மிடில் டேர்மா இருக்கும். அப்ப அசிதாக்கு நம்ம என்ன சொன்னோம்? அன்ப்ரூவன் அசிதாக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அப்ப இதுல ரெண்டு இடத்துல வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. 2லயும் இருக்கு 3லயும் இருக்கு. மேல இருக்க ஒன்னையும் கட் பண்ணிடணும், ஃபோர்த் ஆப்ஷனையும் கட் பண்ணிடணும். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ ஏக்கு இதுல ரெண்டுலயுமே 2 இருக்கு. அப்போ அசிதா வந்து என்னது? unproven. அடுத்து பதிதா நம்ம என்ன பார்த்தோம்? கான்ட்ராடிக்டரி நமக்கு என்னது இருக்கு? கான்ட்ராடிக்டரியில பிக்கு வந்து 4 இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். விருத்தாக்கு என்ன பார்த்தோம்? கான்ட்ராரி. அடுத்து சவிய பிகாராக்கு என்ன பார்த்தோம்? irrelevant மிடில் டேர்ம். அப்ப நமக்கு எது ஆப்ஷன் கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்.